ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முழு மீனில் எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 கிலோ அளவு பாறை மீன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையிலேயே நீங்கள் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊடால நமக்கு கோடு போட்டுக்கணும் முழு மீன் ரோஸ்ட் பண்ணும்போது எப்போதுமே. இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மசால் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இப்போது 9 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பூண்டு பல் 2 பல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன பல்லாக இருந்தால் 4 பல் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். எந்த டீஸ்பூனில் அரைக்கிங்களோ அதே டீஸ்பூன்லேயே ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இதை லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஆயில் சேர்க்கலைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா மீன் துண்டுகள்லேயும் இந்த மசாலா அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்து திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி ஒரு 3-4 மினிட்ஸ் வெந்ததுனாலே போதும். நமக்கு மீன் சீக்கிரமாக வெந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பாறை மீனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு மீன் வறுக்கிற ஸ்மெல்லே பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மசாலா சொன்னது ஒரு 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மீன் நல்லா 2 பக்கமும் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.